ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் 6 மாத குழந்தைக்குரிய அறிகுறிகள் பற்றி நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைக்குரிய உணவு முறை பற்றி பார்ப்போம். குழந்தைகள் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் என்பதை பற்றி பார்ப்போம். ஆப்பிள் கூழ். ஆப்பிள் கூழ் கடவுளின் உணவு என்று சொல்கிறோம். இதில் நார்ச்சத்து மற்றும் லேசான அமிலம் பல் ஆரோக்கியத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் வயிற்றுக் கோளாறுகள், மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை தடுக்கும். 6 மாதம் தொடங்கும் போதே குழந்தைகளுக்கு மசித்து கொடுக்கும் உணவையே கூழ் என்று நாம் சொல்கிறோம். பழங்களையும் காய்கறிகளையும் மசித்து குழந்தைகளுக்கு கூழாக கொடுக்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேரட் கூழ். கேரட் கூழ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். கேரட் பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளதால் குழந்தையின் உணவில் ஒரு சத்தான உணவாக உள்ளது. கேரட் பார்வை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வைட்டமின் சியும் நிறைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு சக்தி அளிக்கக்கூடிய செரிமானத்துக்கும் இந்த கேரட் எளிதாக இருக்கும். நார்ச்சத்து இதில் நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகாது. அதனால் இந்த கேரட்டை நம் குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழக்கூழ். வாழைப்பழம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பழங்களில் ஒன்று. இது எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய பழங்களில் முதலிடம் பெறுகிறது. இந்த வாழைப்பழத்தில் நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு, இரும்புச்சத்து உள்ளதால் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் இரத்த அளவை கூட்டுகிற ஒரு பழமாக உள்ளது. இதில் சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளதால் அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கிற பழமாக இருக்கிறது. வாழைப்பழத்தில் 100க்கும் மேற்பட்ட கலோரிகள் உள்ளதால் குழந்தையின் எடை அதிகரிக்கவும் புஷ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது உதவுகிறது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூசணிக்காய் கூழ். பூசணிக்காய் மிகவும் சுவையாகவும் எளிதாகவும் இருப்பது மட்டுமில்லாமல் நிறைய சத்துக்களும் இருக்கிறது. கண் ஆரோக்கியத்தை தரும் வைட்டமின் ஏ சத்துக்களும் கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்பிற்கு ஆரோக்கியத்தை தருகிறது. ஹார்மோன் அளவை சீராக வைத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. அதிக அளவு பீட்டா கரோட்டின் இதில் பூசணிக்காயில் இருப்பதனால் ஆக்சிஜன் ஏற்றியாக கருதப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பல உறுப்புகளில் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைக்கிறது. அதனால் இந்த பூசணிக்காய் நல்ல சத்துக்கள் உள்ளதால் இதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா கூழ். சப்போட்டா குழந்தைகளுக்கு 6 மாதத்திலிருந்தே கொடுக்கலாம். சப்போட்டா குழந்தைகளுக்கு
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செரிமானத்தையும் அதிகரிக்கிறது. தோல் புண்களையும் குணப்படுத்துகிறது. இதில் குளுக்கோஸ் சத்து குழந்தைகளுக்கு ஆற்றலை தருகிறது. இதில் கால்சியம், மெக்னீசியம் இருப்பதால் இரும்புச்சத்து, பல வைட்டமின் சத்துக்களும் உள்ளது. அதனால் இந்த சப்போட்டா பழத்தை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போவது பப்பாளி கூழ். குழந்தைகளுக்கு பப்பாளி கூழ் கொடுத்தால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று அதை பற்றி பார்ப்போம். பப்பாளியில் வைட்டமின் ஏ சத்து இருப்பதால் கண் ஆரோக்கியத்தை அளிக்கிறது. அது மட்டும் அல்லாமல் வைட்டமின் சி இருப்பதால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலேட், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் உள்ளது. பப்பாளி கூழை அதிகமாக சாப்பிடும்போது குடல் புழுக்களை முற்றிலும் தவிர்க்கிறது. ஆகவே குழந்தைகள் பப்பாளி கூழ் சாப்பிடுவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் பற்றி நாம் பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கில் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் கொண்டிருப்பதால் இது ஒரு அற்புதமான கிழங்கு என்று சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் இதில் ஸ்டார்ச் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆற்றலுக்கும், அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் குழந்தைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இது உதவி புரிகிறது. இதில் வைட்டமின் சி, வைட்டமின் கே, B1, B6, B9 போன்ற சத்துக்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து உள்ளதால் சிவப்பணுக்கள் அளவை அதிகரிக்க பண்ணுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் மற்றும் பல துத்தநாகம் இதில் இருக்கிறது. இதனால் இது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சத்துள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கூழ். குழந்தைக்கு ஏற்ற உணவு என்பதால் குழந்தையின் 6 மாதம் முதலே இதை கொடுக்க தொடங்கலாம். இதில் 26 கிராம் கார்போஹைட்ரேட் சத்து உள்ளதனால் மிகுந்த உடல் ஆற்றலை குழந்தைகளுக்கு தருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது உடலின் எடையை கணிசமாக அதிகரிக்கிறது. குழந்தைக்கு இது கொடுப்பது மூலம் ஆரோக்கியமான நன்மைகளையும் பெறலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பீட்ரூட் கூழ். பீட்ரூட்டில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, சோடியம் மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் இருப்பதனால் இது நோய் எதிர்ப்பு சக்தியாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் மலச்சிக்கலை போக்குகிறது. பீட்ரூட் அல்சர் நோய்களையும் வராமல் தடுக்கிறது. ஸோ பீட்ரூட்டை நம் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைகளுக்கு கூழ் தருவதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாம் என்னென்ன கஞ்சி சேர்த்துக்கலாம் என்று இதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.